நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பக்கம் ஒரு எல்லைக்கு மேல போனா யாராலையும் பொறுக்க முடியாதுங்க. அது போலதான் நம்ம மல்லியும் எவ்வளவு நேரம் தான் பொறுத்துன்னு இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வீண் பழி மேல பழி அவங்க மேல போட்டுட்டே இருக்காங்க. மல்லி இருந்துன்னு ரொம்பவே எடுத்து சொல்றாங்க. இதை பாருங்க விஜய், நான் எந்த ஒரு தப்பும் செய்யல, இந்த ராஜேஸ்வரி சும்மா சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம தலைவி அப்படியே சும்மா சுடரையும் ஒரு பக்கம் ஆமா விஜய் சொன்னான், அதை பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன், ரெண்டு கண்ணால பார்த்தேன், போன் பண்ணி பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே பாக்கணுமே அப்படியே சும்மா விஜய்க்கு ஒரு பக்கம் கோவம் ஏறுது. உடனே மல்லி பக்கம் கோவத்தை திருப்புறாரு. என்ன மல்லி இதெல்லாம் என்ன வேலை, இதெல்லாம் இப்படி எல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அடிக்கிறது போயிட்டாரு. உடனே மல்லி பக்கம் இருந்தா அப்படியே சும்மா அந்த பூவெல்லாம் வைக்குவாங்களே அளவுக்கு ஒரு பொக்கே மாதிரி அதை அப்படியே சும்மா எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல இருக்கிறத எடுத்து அப்படியே சும்மா வீச வராங்க. உடனே பார்க்கணுமே அந்த இடத்துக்கு அன்னபூர்ணி வந்துடுறாங்க. அன்னபூர்ணி வந்து மல்லி அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஆவேசத்தோட என்னன்னு மல்லியை அன்னபூர்ணியை பார்த்து கேட்க கொஞ்ச நேரம் பொறு, ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நான் காட்டுறேன், நீ தேவையில்லாம ஒரு பக்கம் அவளை அடிச்சுட்டு நீ ஜெயிலுக்கு போவாத அப்படின்னு சொல்ல அப்படியே சும்மா சுடரிக்கு ஒரு பக்கம் பயம். கொஞ்சத்துல கொஞ்சம் மிஸ். இந்த அன்னபூர்ணி மட்டும் வராம இருந்தா இன்னாரே என் மண்டே ஒரு அடியா பொழந்துட்டு இருப்படா சாமி, எப்படியோ ஒரு வழியா அன்னபூர்ணி வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறாங்க நம்ம சுடரி. இதுக்கு தான் சுடரி சொல்றது, ஒருத்தர் மேல பழி போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு தீர்மானிச்சு பழி போடணும். அந்த இடத்துல வந்து கரெக்டா நம்ம ராஜேஸ்வரியும் மறுபக்கம் அந்த சுடரியும் பேசிட்டு இருந்ததை அழகா வீடியோ எடுத்திருக்காங்க நம்ம அன்னபூர்ணி. அதை வந்து விஜய் கிட்ட காட்டுறாங்க. விஜய் பார்த்ததும் ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம சுடரி நடிக்க ஆரம்பிக்க. நீ பண்ணதுக்கா தப்பு இல்லை, ஆனா அந்த உண்மையை ஒத்துக்காம மறுபக்கம் நம்ம மல்லி மேல பழிய போட்டு மல்லியை ஒரேலையே தீர்த்து கட்டலான்னு சொல்லிட்டு பாத்தியா, இது ரொம்பவே தவறான விஷயம் சுடரி. அதாவது ரேணுகா இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பாத்துக்கோ, உனக்கு இந்த வீட்டுல அவ்வளவுதான் இடமே கிடையாது, ஒழுங்கு மரியாதை நீங்க ஒப்ப வீட்டுக்கே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல அப்படியே சும்மா குழம்பி போயிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் நமக்கே ஒரு பக்கம் ஆப்பு மேல ஆப்பு வந்துனே இருக்கு. நம்ம செய்யாத ஒரு தப்புக்கு நமக்கு மேல பழி போட்டாங்க, ஆனா அதை விஜய் நம்பி நம்மளவே அடிக்க வந்தாரு. அவருக்கு நம்ம மேல பாசமே இல்லையா, அக்கறை இல்லையா, அன்பு இல்லையா, அரவணைப்பு இல்லையா, கனிவு இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க பண்றது, விஜய்க்கு உங்க மேல பாசம் சுத்தமா இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு விளையாட்டு பொருளை தான் எடுத்துன்னு இருக்காரு போல, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேர்லஸா போயிருச்சு விஜய். இதே மாதிரி போனா லாஸ்ட்ல நம்ம மல்லியோட வாழ்க்கை என்ன நீங்களே யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எல்லாமே ஒரு இது வரைக்கும் தான் விஜய், அதுக்கு மேல போனா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, விஜய் இப்போ வந்து மல்லி அடிக்க வந்தீங்களா, இப்போ இதை பண்ணது ரேணுகா, அதாவது உங்க முதல் மனைவின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுல, அவளை என்ன பண்ண போறீங்க, அந்த ராஜேஸ்வரி என்ன பண்ண போறீங்க, இவங்களை என்ன பண்ண மாட்டா, உரிமை இருக்கிறவங்க கிட்ட தான் கோவப்பட முடியும், உரிமை இல்லாதவங்க கிட்ட கோவப்பட்டு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுறாரு. மல்லிக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே சும்மா ரேணுகாவுக்கு அந்த முக்கி வச்ச மாட்டு சாணி எடுத்து மூஞ்சில வச்ச மாதிரி இருக்க ஒரு பக்கம். இதுக்கு மேல எதுவுமே நம்ம பேச முடியாதா சாமி, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளை கேவலப்படுத்திட்டாரு, ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி இருந்து ஒரு பக்கம் அப்படியே சும்மா கடுப்புல அப்படியே சும்மா வெந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சொத்து எல்லாமே விஜய்க்கு போறதுக்கு இன்னும் 2 நாள்ல மொத்த சொத்து என் பேருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீ என்ன டேஷ் பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியா வார்த்தையில ராஜேஸ்வரியா குத்தி இது எடுத்துட்டாருங்க. வார்த்தையிலே அப்படியே சும்மா குத்தி பெடல் எடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் ராஜேஸ்வரி குழப்பத்துல குழம்பி போயிட்டு ரகுக்கு போன் பண்ணி நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது ரகு, இந்த விஜய் என்னென்ன பண்றான் எங்கெங்க போறான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும், அப்ப அப்டேட் மேல அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி ஓகே அப்டேட் மேல அப்டேட் நான் கொடுக்குறேன், அதுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, சின்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சிக்கல், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம், என்னதான் உனக்கு வேணும் அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் எனக்கு இதுக்கு வந்து ஒரு 5 லட்சம் வேணும், அந்த 5 லட்சம் இருந்தா தான் நான் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு பக்கம் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல டேய் நீ கலெக்ட் பண்றது அந்த சுடரி கிட்ட ரேணுகா கிட்ட அவகிட்ட கலெக்ட் பண்ண, ஆனா நீ என்கிட்டே காசு கொடுங்க பாக்குற பாத்தியா, சரி இருக்கட்டும் உங்க 2 பேரும் கையை களமா பிடிச்சு உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் எல்லாத்தையும் ஒரே அடியா நான் புடுங்க போறேன், அதுக்கான நேரம் அதுக்கான காலம் கண்டிப்பா வரும், அந்த நேரத்துல உன்னை எப்படி அடிக்கணுமோ அந்த விதத்துல அடிச்சு உங்ககிட்ட புடுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் வர்றாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பதட்டம், எல்லாமே சேர்ந்து வந்து அடின்னு அடிக்குதுங்க. என்னதாங்க பண்ண போறாங்க இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, வியப்பாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி பரவாயில்ல, எல்லாமே ஒரு பக்கம் பாத்துக்கலாம், எல்லாமே ஒரு பக்கம் இப்போதைக்கு நார்மலா தான் போயின்னு இருக்கு, அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கதிரேசன் சொட்டமண்டியா அந்த இடத்துக்கு வந்துடுறான். என் பொண்ணை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அவனு படுத்தி இருக்கல விஜய், உன் பொண்டாட்டி பேர்ல அதாவது முதல் பொண்டாட்டியை விட்டு 2வது பொண்டாட்டி மல்லி பேர்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்க, இதை வந்து ஒரு வார்த்தை கூட அவகிட்ட சொல்லல, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கேட்டதுக்கு ராஜேஸ்வரியும் மறுபக்கம்
பக்கம் சுடரி ரேணுகாவும் 2 பேரும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி அனுப்பிச்சிருக்க. உனக்கு எவ்வளோ தைரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எந்த ஒரு விஷயம் தெரியாம பேசினு இருக்காதீங்க. அவன் என்ன பண்ணா சொல்லிட்டு தெரியுமா, அவ எதனா பண்ணட்டும் என்ன வேணா பண்ணட்டும், என் பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுவா, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க எங்கிட்ட பேசுறதுக்கு எந்த ரைட்ஸ் இல்லை, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எதுவும் பேச முடியாம ஒரு பக்கம் ஓஹோ நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு நாள் ஆப்பு இருக்கு, எல்லாரையும் சேர்த்து வச்சு அடிக்க போறேன், அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காங்க. இந்த மனக்கோட்டை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உறுதியா நிக்க போது, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. பாப்போம். எல்லாமே ஒரு பக்கம் இப்போதைக்கு நல்லபடியா தான் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் இதே போல போகுமா வராதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யங்கள் நிறைந்த விஷயங்களா தாங்க நீங்க இப்ப உடனுக்குடன் நம்ம சீரியல் அப்டேட்ல பாத்துன்னு இருக்கீங்க. சரி, இந்த மாதிரியால ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து வராங்க. வந்து டாடா எதுக்கு டாடா எல்லாரும் சண்டை போட்டு இருக்காங்க, மல்லியம்மா பேர்ல ஆரம்பிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, மல்லியம்மா எனக்கு அம்மா, அவங்க என்னோட அம்மா, அவங்க பேர்ல ஆரம்பிக்கிறது எந்த ஒரு தப்பு இல்லை, அவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ சொல்லிட்டு தங்கம் இதுக்கப்புறம் பாத்துக்கலாம், யார் என்ன சொன்னாலும் சரி உவாக்கு தான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது நடக்குமா நடக்காதா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யங்கள் நிறைந்த விஷயத்தை தாங்க நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது கூட இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க. அப்படி என்னடா விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தகவலை நம்ம பரிமாற போறோம். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா பைரவி அப்படின்ற சீரியல் ஒண்ணு அப்டேட்ல வந்து இருக்கு. அந்த சீரியல் கூடிய சீக்கிரம் வரப்போது. அந்த சீரியல் யாருக்கு வேணும், அந்த சீரியல் செகண்ட் ஆப்ஷனாக தான் வந்திருக்கு. அது யாராருக்கா வேணுமா வேணாவா, அதை பற்றி ரிவ்யூ போடலாமா போடலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.